ஃபத்தபிஊ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா. நீங்கள் பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றுங்கள்? உண்மை வழியில நின்றாரே அந்த இப்ராஹிம் நீங்கள் பின்பற்றுங்கள். நம்முடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலையும் உண்மையாக வாழக்கூடிய ஒரு முஸ்லிமாக என் வாழ்க்கை அமைத்திருக்கிறேனா? என் வாழ்க்கையில உண்மையாக இருக்கிறேனா? என் மனைவிடத்துல உண்மையா இருக்கிறேனா? என் பெற்றோரிடத்துல உண்மையா இருக்கிறேனா? என் குடும்பத்தில உண்மையா இருக்கிறேனா? என் வியாபாரத்திலே உண்மையா இருக்கிறேனா? என் சமுதாயத்திலே உண்மையா இருக்கிறேனா? வியாபாரத்திலே பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக இந்த உலகத்திலே பொய் பேசுகிற எத்தனை பேர்? எத்தனை இடங்களிலே சர்வசாதாரணமாக பொய் சொல்லி பிறரை திருப்திப்படுத்தி விடுகிறோம். அந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த பிரச்சனை தீர்ந்தா போதும். ஸ்கூலுக்கு லீவ் போட்டா கூட அந்த உண்மையை சொல்றோமா? ஏங்க லீவ் போட்டீங்க அப்படின்னா யாரையாவது மவுத்தாக்கிறோம். பொய்யான காரணத்தை சொல்லுவோம். வேலைக்கு போகல, ஏன் வரல அப்படின்னா எங்க வீட்டுல நன்னி மவுத்தா போயிட்டாங்க, நன்னா மவுத்தா போயிட்டாங்க, வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. வேலைக்கு லீவ் போட்டா பொய், ஸ்கூலுக்கு லீவ் போட்டா பொய், வியாபாரத்துல கேட்டா பொய், குடும்ப வாழ்க்கையில பொய், மனைவிடத்துல பொய். அல்லாஹ் அழைச்சு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், இறைவனை அஞ்சுங்கள், வகூனூ மாஸ்வாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். உண்மையாளர் கூட இருன்னு சொல்லல. யாரெல்லாம் உண்மையை பேசுறாங்களோ, உண்மையை நிலைநாட்டுறாங்களோ, உண்மையோடு வாழ்றாங்களோ அவங்களோட இரு.